ஹாய் புஜீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் அதை சொல்லி. அண்டு ஐ ஆம் ரியலி சாரி, என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு. அண்ட் ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டேங்கோட ஒரு ஒன் ஷாட் தான். அவரோட பர்த்டேக்காக ரெடி பண்ண ஸ்பெஷல் ஒன் ஷாட் இது. அண்ட் உங்களுக்கு யாருனாதுக்கு இது பிடிக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அண்ட் மஸ்ட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்கடா, முடிஞ்ச அளவுக்கு உங்களாக்க எஃபர்ட் எடுத்து நான் வீடியோலாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒன் ஷாட்டோட நேம் ஏஜ் கேப். ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்லேயே ஜனா அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா, எழுந்துடுறி, எவ்வளோ நேரம் தூங்குவ, அங்கே பார் அந்த ஒயின் ரெடி ஆகிட்டா, இது அவள் பொண்ணுமா ரெடி ஆகிருக்கா, எழுந்துடுறி. மா என்னம்மா, அவள் ரெடியான அவளை போய் பேசுமா, எதுக்குமா என்கிட்ட கத்திட்டு இருக்க? இன்னைக்கு வர்றது யாருன்னு தெரியும்ல, கிம்டையாம் தெரியும்ல யாருன்னு? தெரியும். இப்போ என்ன, அதுக்கு என்னம்மா, போம்மா சும்மா. அவங்க ஒன்றை தாண்டி பொண்ணு வீடே பார்க்க வராங்க. இன்னும் 2 டேஸில் மேரேஜ் வச்சுக்கிட்டு என்னடி பண்ணிகிட்டு இருக்க நீ? எழுந்துடுறி. ஐயோ, என்னம்மா அந்த கிம்டையாங்க்கு வேணுமா? இங்கே பாரு ஜனா, நம்ம எதுக்கு இந்த மேரேஜ் நடக்குதுன்னு உனக்கே தெரியும். அம்மா, எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. நான் சொல்லிட்டு இருக்காத, நான் வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு. இங்கே பாரு ஜனா, நீ லவ் பண்ணுற பையன்கிட்ட ஒரு மயிரும் இல்லை. உனக்கு என்னடி? இப்போ இப்படி இருக்க, ராணி மாதிரி இங்கே வாழ்ந்துட்டு இருக்க உங்கள் அப்பன் காசில். அதே மாதிரி அங்கே போய் இருக்க முடியாது. அவன் வீடை பார்த்தல, ஏதோ குடிசை வீடு மாதிரி இருக்குது. அவன் வீட்டில் நீ எப்படி இருப்ப? இங்கே பாரு, எனக்கு அவனை தான். இங்கே பாரு ஜனா, நான் சொல்கிறது ஒன்று தான். நீ தண்ணி மாதிரி செலவு பண்ணுறவ காசை. அவன் அப்படி கிடையவே கிடையாது. அவன்கிட்ட போது அதுக்கு காசு இருக்கா? இந்த கிம்டை அவங்க பாரு, பணக்காரண்டி. அவன் ஒரே பையன்தான் அவன் வீட்டுக்கு. அவங்க அப்பாவோட மொத்த சுத்தம் அவனுக்கு தான். அவனை கல்யாணம் பண்ண நீ இஷ்டப்படி இருக்கலாண்டி உன் லைஃப்பில். நல்ல பையனும் தான். ஆனால் மனசுக்கு பிடிக்கணும். இங்கே பாரு ஜனா, உனக்கு காசு முக்கியமா இல்லை மனசு முக்கியமா, நீயே முடிவெடுத்துக்கோ. அப்படின்னு நான் பார்த்துருந்தேன்னா உன்னை இப்படிலாம் என்னால் வார வச்சுருக்க முடியாது. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ ஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஜனாவோட அம்மா போகிறாங்க. ஜனா அப்படியே உட்காந்துட்டே இருக்கா. என்ன அம்மா எப்படிலாம் சொல்கிறாங்க? பட் அவனை தவிர என்னால் வேறு யாரையும் பார்க்க முடியலையே. பட் எனக்கு பணமும் இம்பார்ட்டண்ட் தான். ஐயோ, இருந்தாலும் அவனை என்னால் விட முடியாது அப்படின்ட்டு ஜனா அப்படியே உட்காந்துட்டே இருக்கா. ஜனாவோட அம்மா உங்களை தான் பார்க்குறாங்க. யோன். அம்மா சாரி ஆண்டி, சொல்லுங்கள். இங்கே பாரு, இந்த அம்மா ஆன்ட்டி அதெல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்காத, மேடம்னே கூப்பிடு. என்ன? ஓகே மேடம். என்ன இன்னுமா ரெடி பண்ணிகிட்டு இருக்க? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? மேரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க மேடம். நானும் ஜூஸ்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும். இங்கே பாரு, வரவங்க எந்த குறையும் சொல்லக்கூடாது. பார்த்து செய், புரியுதா? ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா வராரு. யோன், நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்சிட்ருக்க? சாரி சார். இங்கே பாரு, நான் உனக்கு அப்பா தான். என்னடி உன் பொண்ணை மட்டும் இந்த வேலையும் செய்ய விடாமல் யோன் மட்டும் எல்லாத்தையும் செஞ்சுருக்கணுமா? இனி கூட அவள் தான் செய்யணுமா? அவள் இந்த வீட்டுக்கு பெரிய பொண்ணு, உன் பொண்ணு தானே சின்ன பொண்ணு. ஏன் செய்ய சொன்ன? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவுமே தெரியாது. யோன் தான் பெரிய பொண்ணாச்சே, அவள் பார்த்துக்க மாட்டாள் அதெல்லாம். சரி, அவள் பார்த்துக்கிறது இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன நீ அவளை? அவள் எதுவும் வேலைக்காரியமாக ட்ரீட் பண்ணிருக்க நீ இந்த வீட்டுக்கு. அப்பா ப்ளீஸ், என்னால் சண்டை வேணாம். நீ அப்படியே நடிக்காதடி. இவ்வளோ சண்டையை மூட்டி விட்டுட்டு அப்படியே நடிக்கிறான் எதுவும் பண்ணாத மாதிரி. நான் என்ன மேடம் பண்ணேன்னா சைலண்டாக தான். நடிக்காத, சிப்பா. இப்போ எதுக்கு அவளை திட்டிகிட்டு இருக்க? அப்பா எதுவும் பேசாதப்பா. யோன், நீ கம்முனேரு. இவளை விட்டோன்னா இப்படி தான் பேசிகிட்டே இருப்பா. இங்கே பாரு, அவளும் இந்த வீட்டுக்கு பொண்ணு தான், புரியுதா? நான் உனக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணி தொலைஞ்சிட்டேன். நான் உன்னை மேரேஜ் பண்ணதுக்கே காரணம், என் ஒய்ஃப் செத்துட்டா, அதுக்காகலாம் நான் 2வது மேரேஜ் பண்ணல. என் பொண்ணை பார்த்துக்கணுன்னுட்டு தான் பண்ணேன். ஆனால் நீ இருக்க பாரு, என் முன்னாடி எப்போ நாடகம் ஆடிட்டு இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கேன் என் பொண்ணை. இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணு மட்டும் ஒன்றும் அப்படியே வாயை மூடி. இப்போ நல்ல நாளாச்சேன்னு பார்க்குறேன், எனக்கு வாயில் வருது. வயன் பெரிய பொண்ணு, அவள் இருக்கும் போதே உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு பார்த்துட்டு இருக்க. இங்கே பாருங்க, இவளுக்கு ஏதாவது பிச்சைக்கான நான் தள்ளி விடுங்க. என் பொண்ணை பார்த்து சொன்ன பல்லு இருக்காது. இவளுக்காக என்னே கைவங்க வந்துட்டீங்கல்ல? இங்கே பாரு, அவள் தான் என் பொண்ணு ஃபஸ்ட்டு. பொண்ணு அவள் தான், அதை மனசில் வச்சுக்கோ. நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாவோட அம்மா அப்படியே போகிறாங்க. நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட, எதுக்குப்பா சண்டை போட்ட? வேணாம்ப்பா, சண்டைலாம் என்னால் போடாத. நீ கம்முனிருவாயன்.
உனக்கு என்ன இந்த டயாங்கண்ணே, இதை விட பெரிய மாப்பிள்ளையை பார்த்து நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். பா பாருப்பா, எனக்கு எதுவும் வேணாம், நானே பார்த்துக்கிறேன், நீ விடு. ஏன் வேன், அப்பா இல்லையா? நான் பார்த்துக்கிறேன். நான் தெரியாமல் பண்ண தப்புமா இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தது. சாரிம்மா வேன். பா நீ அழுகாத, விடு, எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன தங்கச்சிக்கு மேரேஜ் ஆக போகுது, அவ்வளோதானே. இதில் என்னப்பா நான் ஃபீல் பண்ணுறதுக்கு இருக்குது? நான் கொஞ்சம் லேட்டாகவே பண்ணிக்கிறேன். எனக்கு ஒன்றும் இப்போ மேரேஜ்லாம் வேணும்னு இல்லை. அவள் பணக்கார மாப்பிள்ளை வந்தோடனே அவள் பொண்ணு எப்படின்னா பணக்கார வீட்டிலே செட்டில் பண்ணணுன்னு பார்க்குறாம்மா. பா பரவாயில்ல விடுப்பா. ஜனா செல்லமாக வளர்ந்த பொண்ணுப்பா, அவளுக்கு கஷ்டம்னா என்னன்னு கூட தெரியாது. அவள் எப்படிப்பா அப்புறம் அவள் லவ் பண்ணுற பையன் ரொம்ப போர் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இவங்க இப்படி பண்ணுறாங்க. விடுப்பா, நீ கண்டுக்காத. இதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, பட் இவனை விட பெரிய மாப்பிள்ளை நான் அவனுக்கு பார்த்து வைக்கிறேம்மா. பா என்னப்பா, டயாங்க என்னை விட சின்ன பையன்ப்பா, அவன் கூட போய் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பாவும் அப்படி சிரிச்சிட்டு போகிறாரு. இந்த சைட் டயாங்க பார்த்தா, ஐயோ மாமே மீ நான் மீ. ஏய் எப்படா ஏந்து வர நீ? உனக்கு இன்னும் 4 நாள் மேரேஜ் வர நடக்க போகுது. மாதாஜி நான் உனக்கு கேட்கவா, அந்த ஜனா பொண்ணுக்கு வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்க ஓகே தானே? ஏன்டா அப்படி கேட்குற? இல்லை அந்த பொண்ணு பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குமா, எனக்கு ஏதோ அந்த பொண்ணு மேலே தப்பாக இருக்குது, எனக்கு ஏதோ சரியாக பல்ல. ஏண்டா உங்கள் அப்பனுக்கும் உனக்கும் ஒரு வேலையே கிடையாதா? ஏதாவது நொட்டை சொல்லிகிட்டே இருப்பீங்களா? நீ இதெல்லாம் பாரு, அந்த பொண்ணு கண்ணை பாரு, அவள் பார்க்குற பார்வையே தப்பாக இருக்குது. ஏட்டையும் இங்கே பாரு, நீ சின்ன பையன்தான், உனக்கு எதுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறோம்? எதுக்கு? இது கூடமா தெரியாமல் இருப்பேன். எங்க சொல்லு பார்ப்போம். வேற என்ன, மேரேஜ் பண்ணோடனே பேரன் பேத்தியா பெற்று கொடுக்கணும், அதே தானே? அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். உன்னெல்லாம் துருத்தவே முடியாதுடாட்டேங்க. அம்மா எதுக்குமா அடிக்கிற? மாதாஜி சொல்லிட்டு அடி. ஏய் உன்னை இதோட கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், உனக்கு பொறுப்பு வரணுன்றதுக்காக, குழந்தை பற்றி தரணுன்றதுக்காகலாம் இல்லை. ஓ அப்போ அந்த பிளான் கேன்சல் பண்ணிடணுமா? டி ஒன்னா அம்மா அடிக்காதம்மா. யோ தகப்பா, பொண்டாடி எங்கட சொன்னால் ராட்சசியை கட்டி வச்சுக்கிறேன். டே யாரோட ராட்சசின்னா அப்படின்ட்டு டேங்கோட அம்மா டேங்க துரத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. டே போதும் விளாட்னது, போய் கிளம்பு, பொண்ணு வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் போய் கிளம்பி வா அப்படின்னு சொல்லி டேங்கம்மா அனுப்பிச்சி விட்டு வர்றாங்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டேங்க வீட்டில் எல்லோரும் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அம்மா நான் அப்படி விளையாடுனா பகுதி ஓகே தானே, எல்லாம் எதுவும் குறைலாம் இல்லையே. டே உனக்கு என்னோட குறை? நீ யாரு? டயாங்காச்சு. ஐயோ கண்ணு ஃபுல்லாக என் பையன் மேலே தான் இருக்குது. இப்போயாவது தெரிஞ்சுதே உன் பையன் அழகுன்ட்டு, அது வரைக்கும் சந்தோஷம். விடு இங்கே பாரு டயாங், நீ இன்னும் சின்ன பையன் கிடையாது. உனக்கு மேரேஜ் ஆனால் மாமா மேரேஜுக்கு அப்புறம் சொல்லுமா, இப்போ கேட்கறதுக்கு மனசில் தைரியம் இல்லைம்மா. டே உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. போதும் அம்மாவும் புள்ளி இங்கே சண்டை போடாதீங்க, உள்ளே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்காப்பா 2 பேரையும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே வந்தோடனே ஜனாவோட அம்மா தான், வாங்க மாப்பிள்ளை, வாங்க எல்லாம் வாங்க, உள்ளே வாங்க. வந்துட்டு தானே இருக்கோம், இவங்க எதுக்கு எத்தனை தடவை வாங்கன்னு கூப்பிட்றாங்க. டேஜோம் கொஞ்ச நேரம் வாயை அடக்கி வச்சிடா. போமா, ஏதாவது அறிவுத்தனமாக கேள்வி கேட்டால் உனக்கு பிடிக்காதே. ஆமாம் வாயன், எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், ரெஸ்ட் ரூம் எங்கிறதுன்னு கேள. டீ வீட்லேயே போக மாட்டியாடா? இதெல்லாம் ஏறுகம்மா, என்ன பண்ண முடியும் சொல்லு. எல்லாம் அப்படி தான், நீ கேளு ஃபஸ்ட்டு. நான் கேட்டேன்னா உனக்கு தாண்டா அசிங்கமாக இருக்கும், பேசாமல் நீயே கேட்டுக்கோ. உன்கிட்ட கேட்குறதுக்கு நானே பேசிடலாம், போமா. ஆண்டி எங்கே வாஷ்ரூம் இருக்குது? வாஷ்ரூமாப்பா, நேராக போய் லெஃப்ட் எடுப்பா, ஃபஸ்ட் ரூம். ஓகே அப்படின்ட்டு டேங்கும் போகிறான். நேராக போக சொன்னாங்க, லெஃப்ட் எடுக்க சொன்னாங்க. அடடா 2 லெஃப்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு லெஃப்டா செகண்ட் லெஃப்டா? ஃபஸ்ட் லெஃப்டாக தான் இருக்கும். எங்கன்னா வாஷ்ரூம்லாம் பக்கத்தில் வைக்க மாட்டாங்களா? தூரமாக நடந்து போகிற மாதிரி இது. சே இந்த வீடு சரியில்லை அப்படின்ட்டு போய் ரூம் ஓப்பன் பண்ணுறான். என்ன இது வாஷ்ரூமு? ரூமுக்குள்ளே வாஷ்ரூம், இந்த ரூம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்களோ? நமக்கு என்ன அப்படின்ட்டு அவன் மட்டும் வாஷ்ரூம் போகிறான். இங்கே யாரும் ஸ்டே பண்ணுற மாதிரியே இருக்கே பார்த்தா. நமக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு அவன் மட்டும் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரான். யார் இந்த பொண்ணு? ஐ திங்க் ஜனா தானே இது. நான் ஜனாவை சரியாக கூட பார்த்தது இல்லையே. இவன் இங்கே நின்று ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கா. நான் வந்தேன்னு தெரிஞ்சு வந்தாளா இல்லைனா தெரியாமல் வந்தாளா? அச்சோ இந்த லெஹங்காவை போட்டுட்டு பின்னாடி வேறு பூட்டவே முடியல. பேசாமல் யாருன்னா ஹெல்ப்பு கூப்பிடலாமா? ஐயோ ரொம்ப டைட்டாக இருக்கே, தேவையில்லாமல் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டேன். ஏதாவது நார்மலான ட்ரெஸ் போட்டிருக்கலாம். பூட்டவே முடியல.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப எக்கிட்டு இருக்கீங்க. அப்போ டேயாங், நான் ஹெல்ப் பண்ணலாமா? ஹலோ மிஸ்டர், நீங்கள் யார்? இப்படி தான் ஒருத்தவங்க ரூம்குள்ளே வரதா? நீங்கள் வாஷ்ரூம்லேருந்து வரீங்களா? ஹலோ, கொஞ்சமாவது காமெண்ட் செஞ்சுருக்கா? இப்படி தான் வருவீங்களா ஒருத்தவங்க ரூம்லேருந்து? கொஞ்சமாவது ஹலோ ஹலோ எட்டுங்க நிறுத்துங்க. ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க. ஏதோ பாவமாக்கி ஹெல்ப் பண்ண வந்தா. ஹலோ, இது ஏன் ரூம்? நீங்கள் முதல் எதுக்கு இங்கே வந்தீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே தான் வாஷ்ரூம் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். உங்கள் ரூம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. வீடை கட்டி வச்சுக்கிறீங்க, இது ஒரு வீடா? ஹலோ, நீங்கள் யார் தெரியாதா? ஆமாம், ஒயன் தானே உன் பேர்? ஆமாம், என் பேர் ஒயன் தான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த வீட்டோட மேட் தானே? மேடா? ஹலோ, நான் ஒன்றும் மேட்லாம் இல்லை. அப்படியா? அப்போ எதுக்கு ஜனாவோட அம்மா நீங்கள் மேட்னு சொன்னாங்க? ஜனாவோட நீங்கள் கிம் டேயாங்க? ஆமாம், நான் தான் கிம் டேயாங். ஏதோ அறிவில்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன விட்டால் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க. ஐம் ரியலி சாரி, நீங்கள் தான் டேயாங்னு எனக்கு தெரியாது. பட் இது என்னோடய ரூம். இங்கே வாஷ்ரூம் அந்த சைட் போகணும். ஓ, இங்கே பாருங்க, சாரி, நான் தெரியாமல் பேசிட்டேன். ரியலி சாரி. பேசுறதுலாம் பேசிட்டு சாரி கேட்டா முடிஞ்சிச்சா? இந்த கல்யாணமே தேவையில்லை எனக்கு. இது மாதிரி ஃபேமிலியெல்லாம் பொண்ணு எடுக்கணும்னு எங்கள் அப்பா அம்மாக்குனா தலையெழுத்தா? எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வெளில போகிறான். அப்போ நீங்கள் டேயாங் ப்ளீஸ் ப்ளீஸ். ஹலோ, இப்போ மட்டும் கை வைக்கிறீங்க, உங்களுக்கு மேனஸ் இல்லை? ஆமாம், இந்த வீட்டில் மேடுக்கெலாம் ரூம் தராங்களா? அப்போ உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. எப்படி தான் அந்த பொண்ணுங்களாம் அப்படியே கண்ணிலே தண்ணி வச்சுட்டு இருக்கீங்களோ? டேயாங் டேயாங் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நான் தானே தப்பாக பேசினேன். ஐம் ரியலி சாரி. அதுக்காக இதுக்கு மேரேஜெலாம் எடுத்த போகிறீங்க. ஐம் ரியலி சாரி டேயாங், என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். இங்கே நடந்ததை வெளியில் சொல்ல வேணாம் ப்ளீஸ். ஏன் சொன்னால் வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ? ஆமாம், உன்னை பார்த்தா மேட் மாதிரி இல்லை, நல்லா படித்த பொண்ணு மாதிரி தான் இருக்க. எதுக்கு நீ மேடாக வேலை செய்கிற? அதெல்லாம் அது எதுக்கு? அது எதுக்கு? எனக்கு தேவையில்லாத வேலை. இருந்தாலும் உனக்கு ரொம்ப திமுருடி. டேயாங் சாரி ப்ளீஸ், வெளில எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ் டேயாங். சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு டேயாங் வெளில கோவமாக போயிடுறான். நீங்களும் இதை வேற பூட்ட முடியல ச்சே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பூட்டிட்டு வெளில வரீங்க. டேயாங் அப்படியே போய் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க அம்மா பக்கத்தில். டே என்னடா ஆச்சு? ஏன் மூஞ்சுற மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லைம்மா, தலைவலிக்குது. டே என்ன ஏதாவது? இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நீ பாரு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், வா சீக்கிரம். டே என்னடா, வீட்டுக்கு போகலாம்மா, தூக்கம் வருது, வா. எப்போவும் உனக்கு சீரியஸ்னால் என்னன்னே தெரியாதாடா டேயாங்? போமா அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் உட்காந்துட்டு இருக்கான். உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான் டேயாங் அப்படியே. அப்போ ஜனாவும் கொஞ்ச நேரத்தில் வந்திருப்பா. வந்தோடனே டேயாங் தான் பார்க்குறா. டேயாங் ஹாய், நான் தான் ஜனா அப்படின்னு சொல்கிறா. பட் டேயாங் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணல. டே ஜனா வந்திருக்காடா. ஹாய் ஜனா, நீங்கள் தானே டேயாங்? ஆமாம், நான் மட்டும்தானே இருக்கேன். அப்போ நான் தான் டேயாங். டே என்னடா? ஆமாம், அவள் தாம்மா கேட்டா, நான் பதில் சொன்னேன். ஜனா நீ தப்பாக எடுத்துக்காதம்மா, அவள் அப்படி தான் கொஞ்சம் படுக்கு பேசிடுவான். நல்ல பையன்தான் ஆண்டி. இட்ஸ் ஓகே, எனக்கு இது மாதிரி இருக்க பசங்களை ரொம்ப பிடிக்கும். வந்தவனே வாங்கிட்ட பேசல, அப்பாட்டியும் பேசல, ஏன்ட்ட வந்து பேசுகிறா? நல்ல பொண்ணு தானா? டே வாய் அடக்கிட்டே இருடாட்டே, அவங்க உங்களுக்கு கேட்க போகுது. கேட்டு போகுது அப்படின்ட்டு டேயாங் லெஃப்ட் சைட் திரும்பினா நீங்கள் அப்படியே வந்து நிற்கிறீங்க. அப்படியே டேயாங் உங்களே பார்த்துட்டு இருக்கான், எதுவுமே பேசல. நீங்களும் டேயாங் தான் பார்க்குறீங்க. ஏதாவது சொல்லிடுவானோ? ஐயோ சொல்லிட்டானா அவ்வளோதான், மேடம் தெரிஞ்ச என்ன திட்டியே கொண்டுடுவாங்க. அப்போ டேயாங் அப்படியே உங்களே பார்த்துட்டு சொல்லவா? டேயாங் ப்ளீஸ் டேயாங் சொல்லாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன், அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப பாவமாக பேச வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க டேயாங்கிட்ட. அப்போ ஜனாவோட அம்மா அதை பார்க்குறாங்க. வயன் உள்ளே போ, உள்ளே வேலை இருக்கு போய் பாருப்போ. ஓகே ஓகே போய் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பா, வயன் இங்கே வா. என்னப்பா? இங்கே வா வயன் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே ஜனாவோட அம்மாவை பார்த்துட்டே வரீங்க. அவங்க அப்படியே உங்களை முறைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ இவங்க வேறு இப்படி முறைக்கிறாங்க. அப்பா இப்போ எதுக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு? அப்பா இவ தான் என்னோடய பொண்ணுமா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஜனாவை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கோம். வயன் என்னோடய பெரிய பொண்ணு. மன்னிச்சிடுங்க, எங்களுக்கு வயனை பற்றி தெரியாது, தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே பேசியிருப்போம். ஐயோ ஆண்டி பரவாயில்ல ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் உள்ளே போகிறேன்ப்பா. ஏன் வயன் இங்கே உட்காரலாம்லம்மா, ஏன் உள்ளே போகிறேன்ற? என்னாச்சு, எங்களை பிடிக்கலையா என்ன? அப்படிலாம் இல்லை ஆண்டி அது அப்படின்ட்டு நீங்கள் டேயாங்க பார்க்குறீங்க.
டேயாங்க அப்படியே ஷாக்காக உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் 2 பேரும் அப்படியே சைலண்ட்டாக ஒரு 3 மினிட்ஸ் பார்க்குறீங்க. டேயாங் அப்படின்னு சொல்லி டேயாங்கோட அம்மா கூப்பிட்றாங்க. பட் டேயாங் எதுவுமே கண்டுக்காமல் உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் டேயாங்கே தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இதை ஜனா அம்மா பார்த்துட்டு வயன் உள்ளே போமா அப்படின்னு கத்துறாங்க. அப்போ தான் நீங்கள் 2 பேரும் வெளியே வரீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்டாக உள்ளே போயிடுவீங்க. உங்கள் வீட்லேயும் டேயாங் வீட்லேயும் பேசி மேரேஜுக்கெலாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் உள்ளே போய் ரூமில் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி டேயாங் வெளியில் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கான். யார்கிட்ட எதுவும் பேசவே இல்லை. டேயாங் ஓகே தானே, என்னடா ஏதாவது பேசிகிட்டே இருப்ப, கம்முன்னு இருக்க. ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போகலாமா, எனக்கு தலை வலியுது. சரி இரு. சரி நம்ம இப்போ மேரேஜில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கோட வீட்டிலேருந்து அப்படியே கிளம்புறாங்க. அப்படியே நைட் ஆகுது. டேயாங் அப்படியே அவன் ரூமில் உட்காந்துட்டு உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். அவன் அந்த வீட்டு பொண்ணு. ஆனால் நான் மேடன்னு சொல்லி திட்டும் போது அவன் எதுவுமே சொல்லலை. மேடன்னு சொன்னதுக்காக தான் அழுதாலோ? அப்போவே என்கிட்ட சொல்லிடலாமே, இல்லை நானும் இந்த வீட்டு பொண்ணு தான்ட்டு. ஏன் சொல்லலை? அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிட்றா, ஆனால் அவங்க அம்மாவையும் அம்மான்னு கூப்பிடல. மண்டை குறையுது. அவன் யாரை எப்படி கூப்பிட்டா நம்ம ஏனா? இருந்தாலும் நான் எதுக்கு அவளை அவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேன்? ஐயோ, இந்த ஜனா தான் அரைக்குறையாக ட்ரெஸ்லாம் போட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தான். அவளை பார்த்துருந்தா கூட சரி ஏதோ அரைக்குறையாக தெரியுதுன்னு பார்க்கலாம். அவள் எல்லாத்தையும் மூடிட்டு வந்து நீ அவளை போய் நான் ஏன் அப்படியே பார்த்தேன்? ஐயோ, வர நான் ரொம்ப இதுவாகிட்டேன் போல். ஐயோ, என்னால் சும்மா சொல்லக்கூடாது. அவள் முதுகு சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்டு இருக்கான். அப்படியே 2 days போகுது. டேயாங் அப்பப்போ ஜனா வீட்டுக்கு வந்திருப்பான். பட் நீங்கள் டேயாங்கை பார்த்தாலே ரூம்குள்ளே போயிடுவீங்க. அதை டேயாங் நல்லாவே நோட் பண்ணுவான். எப்போ வந்தாலும் ரூம்குள்ளே போயிடுற, அவளை மாட்டுவடி மேரேஜில் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கும் போகிறான். இப்படி தான் அந்த 2 days ஸ்கிப்பாக இருக்கும். இப்போ அப்படியே மேரேஜ் தான் காட்டுறாங்க. ஒரு சர்ச்சில் தான் நடக்குது. எல்லாமே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் எல்லாத்துக்கும் பார்த்து எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. டேயாங்க வந்துட்டு இருப்பான். நீங்கள் டேயாங்க பார்த்தோன்னே அப்படியே போகிறீங்க. ஐயோ, எங்கே போகிறது, இவன் மேலே ஏதாவது பேசுவானே. நில் நில்றி. ஐயோ போடியா ராணி. ஐயோ, கண்டுக்காத மாதிரி போயிடுறி. என்ன ஓடுற? கூப்பிட்டுட்டு தானே இருக்கேன். டேயாங் நீங்கள் கூப்பிட்டீங்களா? எனக்கு கேட்கல டேயாங், அதான் நான் போயிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. மேரேஜ் தோணும் கொஞ்சம் அது நடந்துடும். நீங்கள் அங்கே போய் நில்லுங்க டேயாங். என்ன நக்கலா? இல்லை டேயாங், உங்களுக்கு வழி தெரியாமல் வந்துட்டீங்களோன்னு சொன்னேன். உனக்கு ரொம்ப ஓவர்தி அப்படின்ட்டு உங்கள் முகத்தை நல்லா பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறான். டேயாங், யாராவது பார்த்தா தப்பாக எடுத்துப்பாங்க. கையெடுங்க டேயாங். நீங்கள் லண்டன்லேயே இப்போ ஃபஸ்ட்டு வந்தாலும் இது அங்கே காமனாக இருக்கும். பட் இங்கே காமன் கிடையாது. நீங்கள் கையெடுங்க. பாரு, ஒன்று தான் கேட்கணும். அன்றைக்கி நான் மேடுன்னு சொன்ன அப்படியே சொல்லிடலாம்ல, நான் இந்த வீட்டு பொண்ணு தானே. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குடி உன்னை சொல்லிட்டு. வந்துட்ட பேசாந்தா வீட்டில் அப்படியே ஓடுற. ஜனாவோட அம்மா பார்த்தா எனக்கு தானே விழும், உங்களுக்கு தெரியும். அவங்கள எதுக்கு நீ அம்மான்னு கூப்பிடாம ஜனாவோட அம்மான்ற? ஏன்னா அவங்க ஏன் அம்மா இல்லை, அப்படி நான் எப்படி அவங்கள கூப்பிட முடியும்? அவங்களுக்கு நான் அவங்கள அம்மான்னு கூப்பிட்டாலும் பிடிக்காது. உங்கள் அம்மா, எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே செத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அப்பா அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அப்போ தான் ஜனா. இவங்களுக்கு என்ன அவ்வளோலாம் பிடிக்காது. நீ தானே இந்த வீட்டுக்கு பெரிய பொண்ணு? ஆமாம், நான் தான் இந்த வீட்டுக்கு பெரிய பொண்ணு. உன் ஏஜ் என்ன? எனக்கு 27 ஆகுது. எனக்கு இப்போ தாண்டி 22. பரவாயில்லையே, என்னை விட பெரிய பொண்ணு. அப்போ உனக்கு தான் நான் மேரேஜ் பண்ணிடணும். ஜனாவே என்னை விட சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுக்கு மேரேஜ் பண்ணுறாங்க? இதை போய் எங்கள் அப்பாட்ட கேளுங்க. போங்க, நீங்கள் போய் அங்கே நில்லுங்க, மேரேஜுக்கு டைம் ஆகுது, என்னை விடுங்க. சரி இங்கே பாரு, ரொம்ப ஓவராக பேசிட்டேன், சாரிண்ணா. நானும் சாரி, உங்களை அப்படிலாம் பேசிட்டேன். இருந்தாலும் இவ்வளோ பெரியவங்களாம் என்கிட்ட வந்து சாரி கேட்கணுன்ற அவசியம் இல்லை. விடுங்க, பெரியவங்க போச்சு போட்டோம். இவனுக்கு ரொம்ப தான் திமிரு. ஹலோ, என்ன நீங்கள் 22, நான் 26, ஏதோ கொஞ்சம் வயசு பெருசாகிடுச்சுன்றதுக்காகலாம் இப்படி பேசாதீங்க. இது உனக்கு கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, இப்படிலாம் பேசலாமா அப்படின்ட்டு டேயாங் அப்படியே சிரிச்சுட்டே போகிறான். நீங்கள் இப்போ என்ன இவனை கிண்டல் பண்ணிட்டு போகிறானா? கிடக்குறான் இன்னும் ஆள் மூஞ்சம் போடா லூசு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. இப்போ ஜனாவோட அம்மா அப்படியே அங்கேயும் இங்கேயும் பதட்டமாக நடந்துட்டு இருக்காங்க. இங்கே வாங்களேன். என்னடி உன் பொண்ணுங்க ஜனா எங்கே போனா? எவ்வளோ நேரம் ஆகுது, டேயாங்கே வந்துட்டார். எங்கே ஜனா? அவளை காணாங்க. என்னடி சொல்கிற? இவங்க பெரிய வீடு ஃபேமிலி தெரியும்ல, இவங்களுக்கு பேக்ரவுண்ட் மீடியா அம்மா பெருசாக தெரியுமா? இங்கே தெரியும். ஆனால் ஜனா பார்லர் போயிட்டு வரேன்னு போனவ என்னாச்சு? எங்கனா கால்கி ரிப்பேர் அங்கே நின்ட்டாலாம் என்ன? இல்லைங்க,
அப்படி இல்லை, அந்த பையன் கூட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. எந்த பையன்டி? அவள் லவ் பண்ண பையன் கூட போயிட்டான்னு டிரைவர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க எவ்வளோ சொன்னாங்களா, பட் ஆனால் இதுக்கு தான் சொன்னேன், கொஞ்சமாவது பொண்ணை வளர்க்குற விதத்தில் வளன்னு. கண்ட மேனிக்கு மேயின் விட்டா இப்படி தான் பண்ணுவான். எங்கே அவள் இதோ இங்கே பாரு, வாயை திறக்காத. இப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? நான் சித்தனை பேர் வந்திருக்காங்க பார்த்தல மீடியாவில், போட்டு கிழி நம்மளை கீழ்ச்சி விட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே மூச்சிட்டு இருக்காங்க. எங்கே பேசாமல் அவங்க எப்படின்னா பேசி அவங்கக்கிட்ட நான் போய் ஜனா ஒரு 10 மினிட்ஸ் வைக்குங்களா, நான் எப்படின்னா போய் அதில் கூப்பிட்டு வந்துடுறேன். எங்கே இருக்கான்னு தெரியுமா உனக்கு? தெரிஞ்சால் போய் கூப்பிட்டு வாப்போ. இல்லைங்க, ஃபோன் பண்ணிப்பாரு, நேரத்துக்கு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். அவன் பொண்ணு வளர்த்த விதம் அப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை கூப்பிடுறீங்க. அப்பா அங்கே எல்லாமே ரெடி ஆகிடுச்சுப்பா, எல்லா டெக்கரேஷன் ரெடி, ஜனா மட்டும்தான் வரல. ஏய் வேணே வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்கியாங்களா? ஏய் எதுக்கடி அவளை திட்டிகிட்டு இருக்க? அப்போ என்னடி பண்ணா உனக்கு? சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணை அப்படி போட்டு திட்டுற. எங்க அவளால் தாங்க. ஏய் சின்னு வச்சுக்கோ. என்னங்க அடிக்கிறீங்க? இன்னும் உனக்கு கொஞ்சுவாங்களா? பையன் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்மா பண்ணுவியா? பா என்னப்பா ஹெல்ப்புன்னெலாம் சொல்கிற, சொல்லுப்பா. இல்லை ஜனாக்கு பதிலாக நீ டேங்க கல்யாணம் பண்ணிக்கிறியா? பா விளாட்றியா? அவன் என்னை விட சின்ன பையன்ப்பா, அவனை எப்படி நான் கல்யாணம் பண்ண முடியும்? பாரு வயன், ஜனா ஓடி போனது இந்த மீடியாவுக்கு தெரிஞ்சால் அசிங்கம்மா, அவ்வளோதான். என்னை தப்பாக போட்டு என்னை கொன்னுடுவானுங்கம்மா. பா ப்ளீஸ்மா, இந்த கல்யாணத்தை இப்போதைக்கு பண்ணிக்கோ, நம்ம அப்புறமா உங்ககிட்ட பேசி ஏதாவது தீர்த்துக்கலாம். இப்போ இந்த மீடியாவெலாம் சமாளிக்கணும், எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. தயவு செஞ்சு எப்படின்னா கொஞ்சம் பாருமா வயன். பா இல்லைப்பா, அவன் என்னை விட சின்ன பையன்ப்பா, நான் எப்படிப்பா நான் அவனை அந்த விதத்துலேயே பார்க்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. பா ப்ளீஸ்ப்பா, என் லைஃப்பில் நான் எதுவுமே ஆசைப்பட்டு கேட்டதில்லை உங்ககிட்ட, நான் இதை மட்டும் கேட்குறேன். எனக்கு மேரேஜ்லாம் வேணாம். அவங்க அதுவும் சின்ன பையன், அவன் கூட எப்படிப்பா, எனக்கு செட் ஆகாது. இங்கே பாரு வயன், டேங் வீட்டில் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, ஆனால் டேங் புரிஞ்சுப்பாம்மா, நல்ல பையன்தான். பா இல்லைப்பா, இதுக்கு என்னால் ஒத்துக்கவே முடியாது. ஏங்க எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, இந்த ஒயன் தான் இந்த தேங்க மேரேஜ் பண்ணுறதுக்காக ஏதோ பண்ணிட்டா ஜனாவை. ஏய் உன்ன பாப்பா எதுக்குப்பா அம்மாவை அடிக்கிற? ஏய் இன்னும் அம்மான்னு கூப்பிடாதடி. ஆமாம் ஒயன், நீ இவளை அம்மாலாம் கூப்பிடாத, இவள் அதுக்கு டிஸ்ஸாவே இல்லை. இவளை அடித்து துரத்தணும் வீட்டை விட்டு. ஏங்க இவளை அடித்து துரத்திட்டா சரியாயிடு எல்லாம். இங்கே பாருங்களேன், ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்படிலாம் பண்ணிங்கன்னா என்னோடய சொத்தை கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். ஓ உனக்கு இந்த நினப்பு வேறு இருக்கா? ஏண்டி ஜனா யாருக்கடி பிறந்தவ? என்ன முட்டாள் நினச்சிட்டு இருக்கியா? நான் கல்யாணம் பண்ணி 1 மந்த் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீ 2 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தடி. இதுலேருந்து கூட கண்டுபிடிக்க மாட்டேன்ச்சியா? அப்புறம் எதுக்கு தெரியுமா நான் உன்னை எதுவும் பண்ணாமல் கம்முன்னு என் பொண்ணை நல்லா பார்த்து பண்ணுற ஒரே காரணத்துக்காக. ஆனால் நீ என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்கள் அம்மா அடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கீங்க. பா விடுப்பா, சரி விடுப்பா. இங்கே பாரு வயன், நீ இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாத. எவனுக்கோ ஒருத்தவனுக்கு குழந்தை பெற்றுட்டு இதுக்கு சொத்து வரன்ட்ட வந்து பங்கு கேட்டுட்ருக்கா, கிளம்புடி அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு திரும்பவும். நீங்கள் பா விடுப்பா, நீங்களே பார்த்துக்கோங்க, எப்படின்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனாவோட அம்மாவும் கிளம்பிடுறாங்க. பா விடுப்பா வயன், தயவு செஞ்சு நீயும் அப்பா விட்டு போயிடாதம்மா, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், உன்னை பார்த்துப்பான்ட்டு தான்மா இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் சரியான விஷம். இங்கே பாரு வயன், இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ வயன், நம்ம அப்புறமா அவங்க வீட்டில் பேசி எப்படின்னா சால்வ் பண்ணிக்கலாம். பா இதெல்லாம் ஓகே தான், ஆனால் அவங்க சின்ன பையன்ப்பா, அவங்க வீட்டில் என்னப்பா நினைப்பாங்க நம்மளை? வயன் இப்போதைக்கு இதை விட்டு வழி இல்லைம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ வயன். பா அது ப்ளீஸ்மா, நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சா எனக்கு தாம்மா அசிங்கம். பா வயன் ப்ளீஸ் வயன், உன் காலில் பாப்பா என்னப்பா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே போகிறீங்க. நீங்களும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. டேங்கோட அம்மா வந்து என்னங்க இன்னும் ஜனாவை காணா? இதோ ரெடி ஆகிட்டாம்மா, அதோ வந்துடுவா, நீங்கள் போங்க, அதை கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு உங்களை பார்க்க வர்றாரு. நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்பா நல்லா யோசிங்கப்பா, நம்ம வேணால் அவங்கக்கிட்ட பேசி பார்ப்போமேப்பா. வயன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா, உனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கலாம், நம்ம பேசி அப்புறமா அவங்கக்கிட்ட டிவோர்ஸ்லாம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு கொஞ்சம் மட்டும் புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. உங்கள் ஃபேஸ்லாம் கவர் ஆன மாதிரி தான் இருக்கும், உங்கள் ஃபேஸ் தெரியாத மாதிரி. இப்போ உங்கள் அப்பா அப்படியே கூட்டிகிட்டு போய் டேங்கோட ஹேண்டில் தான் வைக்கிறாரு.
உங்களுக்கு ஒரு சைட் என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் டேங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்மைல் வருது ஃபேஸில். என்னன்னா இவனை பார்த்தா மட்டும் எனக்கு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இது தப்பு. அவனோட சின்ன பையன். நான் எப்படி அவனை மேரேஜ் பண்ணணும்? தப்பு தானே. அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அவனுக்கும் எனக்கும் எத்தனை ஆகாது. இதில் இது வேறு போச்சு. என்ன ஆக போதும்? எல்லாம் அப்பாக்காக தான் பண்ணுறேன், இவனுக்காகவும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் புலம்பிட்டே நின்றுட்டு இருக்கீங்க. தேங்கும் அப்படியே உங்களை பார்த்தா யோசிச்சுட்டு இருக்கான். நான் ஏன் அந்த வாயை யோசிச்சுட்டு இருக்கேன்? ஐயோ, இந்த 3 days நான் ஒரு நாள் கூட ஜனாவை பற்றி யோசிச்சதே இல்லை. ஆனால் இந்த வாயனையே யோசிச்சுட்டு அவளை விட ஒரு வயசு சின்ன பொண்ணாக இருந்தால் நான் அவளே மேரேஜ் பண்ணியிருந்திருப்பேன். ஐயோ, அநியாயத்துக்கு பெரிய பொண்ணாக இருக்காளே. இல்லைனா அவளே மேரேஜ் பண்ணிடலாம். கொஞ்சம் அவளை முன்னாடி பார்த்துருக்கலாமோ. தப்பு பண்ணிட்டேன். மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்கா. ஐயோ, தப்புடாட்டையாங்க, தப்பு. ஜனா பக்கத்தில் நின்றுட்டு அவளை பற்றி யோசிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு கல்யாணம் வேறு. இது மட்டும் மாதாஜிக்கு தெரிஞ்சால் அடிச்சு கொண்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் யோசிச்சு நின்றுருக்கான். கொஞ்ச நேரத்தில் ரிங் கொடுக்குறாங்க. டேங் ரிங் எடுத்துகிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி ரிங் போடுறான். இது ஒயின் ஹேண்ட் மாதிரியே இருக்கே, அன்னைக்கு பார்த்தது. நம்ம என்னை பற்றி யோசிக்கிறதுனால ஒயின் மாதிரியே இது எல்லாம் தப்புடாட்டையாங்க. ஆசையை கண்ட்ரோல் பண்ணு. இப்போ எதுக்கு நீ அவளை பற்றி இது பண்ணுறீங்க? அவளாம் ஒரு ஆளா? ஜனாவோட ஹேண்டை பிடிச்சா கூட அந்த யூன் ஞாபகம் வராது. ஐயோ அப்படின்ட்டு டேங் அப்படியே சைலண்ட் இருக்கான். நீங்களும் ரிங் எடுத்து டேங்க்கு போட்டிருப்பீங்க. டேங் சைலண்ட்டாக தானே என்ன இருப்பான். இப்போ ஃபைனலாக 2 பேரும் கிஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. டேங்க்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. உங்களை பற்றியே தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அதிகமாக. அப்படியே உங்களை தான் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கான். டேயும் கிஸ் பண்ண சொன்னாங்கடா, என்ன பண்ணுறேன்? மா ஒயினிங்க. ஏய் என்னடா பேசிட்டு இருக்க? ஜனாவை கிஸ் பண்ண சொன்னால் ஒயினிங்க நினைக்கிற? இல்லைம்மா ஒன்றும் இல்லை. அவள் எங்கே? அவளை காணோம். அவங்க அம்மாவையும் காணோம். எங்கே? டேய் எங்கேயோ வெளில போயிருப்பாங்கடா, இதான் வேலையாக இருப்பாங்க. இப்போ என்னடா நீ கிஸ் பண்ணுறா? மேரேஜே முடிய போகுது, இந்த நேரத்தில் ஒயினை கேட்டுட்ருக்க? அவனுக்கு சொன்னால் புரியாதும்மா, போமா அப்படின்ட்டு டேங்க அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறான். கிஸ்ஸாக வேணாம்மா. அப்போ உங்கள் அப்பா அதான் டேங் ஷை ஆகிறாள்ல, கிஸ் வேணாமே, ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு இருக்காங்க டேங்கை பார்த்து. இவனுங்க வேறு நேரத்துக்கு இவன் மட்டும் ஒயனா இருந்ததுனா ஈத்து அடிச்சிருக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். இவனுங்க வேறு இன்றைக்கி இவளை கிஸ் பண்ண கூட தோண மாட்டேங்குது. ஏதோ தப்பு பண்ணிட்டுமோ அப்படின்ற மாதிரி டேங்க அப்படியே சைலண்ட்டாக யோசிச்சுட்டு இருக்கான். ஃபைனலாக மேரேஜும் முடியுது. ரிலேட்டிவ்ஸ்லாம் போயிருப்பாங்க. இன்னும் உங்கள் ஃபேஸில் அதை அப்படியே மறைச்சி தான் வச்சுருப்பீங்க. இப்போ ஃபைனலாக அவங்க அப்பா டேங்கோட அப்பா அம்மாட்ட வராங்க. என்னை மன்னிச்சிடுங்க 2 பேரும். என்னாச்சு? எதுக்கு இப்போ நீங்கள் மன்னிப்புலாம் கேட்டுட்ருக்கீங்க? இல்லை அது ஜனா, இது ஜனால, இது ஒயன். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஒயனா? அப்போ டேங் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. அப்போ டேங்கோட அம்மாவும் டேங்கோட அப்பாவும் அவ்வளோ கோவப்படுறாங்க உங்கள் அப்பா மேலே. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, அப்பாவை திட்டாதீங்க. ஜனா பண்ண தப்பு மாதிரிக்கு தான் அப்பா இப்படி பண்ணிட்டார் ஆண்டி. ஐம் ரியலி சாரி ஆண்டி, தெரியாமல் அப்படி ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்க ஆண்டி. அது நீங்கள் என் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிடலாம்ல. உங்களுடைய மரியாதை போக்குறதுக்காக இவ்வளோ பெரிய பொண்ணை சின்ன பையன் தான் டேங், அவன் தள்ள கட்டி வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் அப்படியே அழுதுட்டு சார்ந்தான் நிற்கிறீங்க. டேங்க்கு கோவம் வந்துட்டு இருக்கோம் நீங்கள் அழுதோனே. அம்மா எதுக்குமா கத்துற நீ? பெண்ண என்ன அவன் என்னோட பெரிய பொண்ணாக இருந்தால் என்னம்மா பிரச்சனை பொண்ணுக்கு? டேங் என்னடா பேசிட்டு இருக்க? அவள் உன்னை விட பெரிய பொண்ணுடா. அதுவும் 2-3 வயசு கிடையாது உன்னை விட. தெரியும். ஏன் அப்பாவை விட நீ கூட தான் சின்ன பொண்ணு. அப்பாவை எதுக்குமா அப்புறம் கல்யாணம் பண்ண லவ் பண்ணி? அவர் பரவாயில்லடா. இங்கே பாருமா, எல்லாம் என்ன பையனுக்கு ஒரு நியாயம் பொண்ணுக்கு நியாயமா? எல்லாம் ஒன்றும் இல்லை. பெண்ண அந்த ஜனா ஓடி போயிட்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிதானே இந்த கல்யாணம் இதுதான் உனக்கும் தானம்மா அசிங்கம், எல்லாருக்கும் தானம்மா அசிங்கம். அதுக்காக தானே இவர் இப்படி பண்ணியிருக்காரு. பெண்ண ஜனாவை ஃபஸ்ட்டு யாருக்கும் தெரியாது. இவன் தான் ஜனான்னு நினச்சிட்டு போட்டோம் போ. ஒயின் அப்புறமா சொல்லிக்கலாம். பெண்ணம்மா ஆச்சு இப்போதைக்கு இவ்வளோ திட்டிகிட்டு இருக்க? எனக்கெலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ கம்முன்னு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அவன் மாட்டு கூட்டிகிட்டு போகிறான். டேங்கோட அப்பாவும் அம்மாவும் இதுக்கு இஷ்டமே இல்லைன்ற மாதிரி சண்டை போட்டுட்ருப்பாங்க. இங்கே பாருடி, அப்பா அம்மா அப்படி தான் இருப்பாங்க. கொஞ்ச நாள் அம்மா சிரிடுவாங்க, நீ வா. டேயும் நான் அப்பா கூட இருக்கேன், இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம கொஞ்ச நாளாக டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னா அப்படின்ட்டு உங்களை அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணி இருக்கிறான். நான் சொன்னேன் டிவோர்ஸ் பண்ண போறியா என்னையா? டேயும் என்ன அது இது சும்மா மேரேஜ், அப்பாவுக்காக தான் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் என்னோட சின்ன பையன், உன்னை எப்படி நீ நகரும் போத? இங்கே பாரு, சின்ன பையன் பெரிய பொண்ணு இல்லை எனக்கு பிடிக்காதுண்ணா. இல்லை என்னாடி
ஏஜ் என்னடி பெரிய ஏஜ், லவ்வில் ஏஜே கிடையாது தெரியுமா? டேயாங் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நகருங்க. ஏய் பேசிகிட்டு இருங்க, என்னடி வாய் உனக்கு அப்படின்ட்டு அப்படியே உங்களை ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான். டேயாங் என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? அங்கே கிஸ் கொடுக்கவே செய்யா நீங்கள் இப்போ என்ன? ஏய் அங்கே வேறடி இங்கே வேற, புரியுதா? டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீ மட்டும் எனக்கு அங்கேயே தெரிஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இப்போ நீ இப்படி பேசியிருக்கவே மாட்டேன், அது மாதிரி பண்ணியிருப்பேன். அந்த ஜனானவே தான் விட்டேன், நீ தெரியாமல் போயிடுச்சு. இங்கே பாருங்கட்டே, இந்த மேரேஜுக்கு இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. நீங்கள் என்ன விடுங்க, நீங்கள் என்ன விட சின்ன பையன் வேறு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு இல்லை இஷ்டமே இல்லை, நீங்கள் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளி விட்டு போகிறீங்க. ஏய் அப்பாங்களாம் நீ இருக்கக்கூடாது, நீ மூடிட்டு வாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி காருக்குள்ளே தள்ளுறான். டேயோ என்ன பண்ணுறீங்க, காரை திறங்களேன். ஏய் முட்டு உள்ளே ஏறி அப்படின்ட்டு அவன் சீட்டில் உட்காந்து காரை ட்ரைவ் பண்ணுறான். டேங்குன்னு தனியாக ஒரு வீடு இருக்கும், அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான் அவங்கள. டேங் என்ன வீடு இது, உங்கள் வீடு மாதிரியே இல்லையே. ஏய் இது என் வீடு, தனியாக எனக்கு நீ கட்டி கொடுத்துது, அவள் கூட இருக்கிறது கட்டி கொடுத்தாங்க, இப்போ நீ நான் இருக்க போகிறோம். எனக்கு புரியல, நீங்கள் இப்போ எதுக்கே நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க? பச்சையாக சொல்லவா? என்ன சொல்ல போகிறீங்க? எனக்கு ஃபஸ்ட்டு உனக்கு பிடிச்சது ஒன்றா தாண்டி, அந்த ஜனாவை எனக்கு பிடிக்கவே இல்லை. அவள் அரைகுறையாக ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்து என் முன்னாடி உட்காந்துன்னு தான் கடந்தா. இருந்தாலும் எனக்கு பார்க்க தோணுது, என்னமோ ஒன்றுத்தானே. நீ தானே அப்போ என் பொண்டாட்டி? டேயும் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள், நகருங்க. என்னென்னமோ பேசுகிறீங்க, நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் டிவோர்ஸ் பண்ணியிருந்தான்னு அப்பா சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க. ஏய் உங்கள் அப்பா கிடக்குறான், நீ வா. ஹலோ கொஞ்சமாக ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஏய் நான் சொன்னால் கேட்க மாட்டேடி அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறான். டேயோங் விடுங்க டேயோங், ஐயோ அது காப்பாற்றுங்க டேயோங். உங்கள் அம்மா அப்பாக்கே இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம மேரேஜில், நீங்கள் என்ன இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க? ஏய் அதெல்லாம் அப்படி தான். அடி ட்ரெஸ்ஸு இவ்வளோ டைட்டாக இருக்குது, சே முடியவே இல்லை, வேறு தூக்கணும், ஒன்னையும் தூக்கணும், கஷ்டமாக இல்லை, மேலே ட்ரெஸ் போடாது என்ன? டேயோங் மேரேஜுக்கெலாம் ட்ரெஸ் இப்படி தான் இருக்கும், நீங்கள் முதல்ல நகருங்க, நான் என் வீட்டுக்கு போகணும். ஏய் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ் அப்படி பிடிச்சி இழுக்கிறான். அது கேயுது. டேயோங் ட்ரெஸ் கிழியுது டேயோங், என்ன பண்ணுறீங்க? ஏய் அது எனக்கு வந்து என்னாச்சு, இப்போ மூடாயிடுச்சு என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு உன்னை பார்க்கும்போதே நல்லா ஏறிச்சிடி, இப்போ அதே மாதிரி இப்போ நல்லா ஏறுது. எனக்கு மூட்டனால என்னென்னமோ தோணுமா, அதனால் இப்போ ஒன்று அப்படின்ட்டு உங்களை கீழேருந்து மேலே பார்க்குறான். நீங்கள் இங்கே பாருங்கள், எல்லாம் தேவையில்லாதது, நமக்கு டிவோர்ஸ்லாம் கொடுத்துருவாங்க, நீங்கள் போயிடுங்க. அப்படியா டிவோர்ஸா? இங்கே பாரு டிவோர்ஸ்லாம் ஆனால் அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ மெயின் மேட்ருக்கு வரும் அப்படின்ட்டு அப்படியே உங்களுடைய ஷோல்டரில் கிஸ் பண்ணுறான். என்னடி டிவோர்ஸ் வேணுமா? டிவோர்ஸ் பண்ண போறியாடி, என்ன பண்ண போறியா? டேயோங் என்ன பண்ணுறீங்க தெரியலையாடி அப்படின்ட்டு உங்களை அப்படியே பெட்டில் தூக்கி போடுறான். டேயோங் என்ன? ஏய் கம்முனு சும்மா கற்றுக்கூடாது, டேயாங்கிட்ட எனக்கு கடுப்பாயிடுவேன் அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் அப்படியே ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் டேங்கிட்ட ரொம்ப தடுக்கிறீங்க. டேங் இதெல்லாம் வேணாம் டேங் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, என்ன நீங்கள் இவ்வளோ இதுவாக இருக்கீங்க, இதெல்லாம் நைட் தானே பண்ணுவாங்க, நீங்கள் பகல்லே பண்ணுறீங்க. ஏய் நைட்டில் பண்ணால் கண்ணு தெரியாதுடி, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் சீச்சி வெளிச்சத்தில் அப்படியே எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சு பண்ணுடி, அதுதான் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் டின்னருக்குள்ளே கையை விடுறான். உங்களோட செஸ்ஸை அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு, அப்பா என்னாடி அப்படி இருக்குது, என்ன பண்ணுறீங்க? அங்கே தான் வாயை வைக்காதீங்க, வாய் எடுங்க. டேயோங் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏய் உனக்கு எங்கே தொட்ட மூடாகும்னு சொன்னான், அங்கே டச் பண்ணலாம். டேயோங் எனக்குலாம் இது வாங்க, என்னை விடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். ஏய் ட்ரெஸ்ஸே இல்லாமல் கிடக்குற, மேலே வீட்டுக்கு போகிறேன். சரி மேலே அவுத்துட்டேன், கீழே அவுக்காமக்கிறேன் பேர், நான் சொல்ல மாட்டேடி, நான் அப்பப்போ மறந்துடுவேன், அதான் ஞாபகப்படுத்து அப்படின்ட்டு கீழேயும் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கான். டேயோங் விடுங்க டேயோங், நீங்கள் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே செஸ்லாம் கை வச்சு மறைச்சிட்டு இருக்கீங்க, எதையும் மறைக்காத டீச்சர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் இன்னொரோட மட்டும்தான் இருப்பீங்க. இப்போ டேயோங்கும் ட்ரெஸ்லாம் அவுத்து போட்டு அவனும் வெறும் அண்டரில் மட்டும்தான் போட்டுட்டு இருக்கான். ஏய் பாரு உன் மேலே வந்து ஏறணுன்னு எப்படி ஏறுதுன்னு. டேயோங் எனக்கு இதெல்லாம் பிடிக்காதீங்க, என்னோட சின்ன பையன் அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அப்போ டேயோங் அப்படியே உங்கள் லிப்பை பிடிச்சி நல்லா கடிச்சு இழுக்கிறான். இன்னொரு தடவை சின்ன பையன்னு சொன்னேன், சின்ன பையனாடி நான் இப்போ பண்ணுற வேலையை பார்த்துட்டு நீ சொல்லு, நான் சின்ன பையனா பெரிய பையனான்னு அப்படின்ட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸையும் அவுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் அப்படியே உங்கள் மேலே உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. டேயோங் இது என்னது?
ஆ தெரில, எல்லாம் பார்த்ததே இல்லையாடி. ஏண்டி பிட்டு பண்ண பார்க்க மாட்டியா? பிட்டு படமா அப்படின்னா? ஐயோ உங்கள் அப்பா உன்னை அப்படியே குழந்த மாதிரி வளர்த்துருக்காண்டி. உன்னை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்டை வச்சு அதை நல்லா பிடிக்க சொல்கிறான். டயோங் இது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு டயோங், இதை எடுங்களேன். ஏய் எடுங்கண்ணா, நான் வெட்டியாக போட முடியும் என்னால். சி அதை லிக் பண்ணுறி, எனக்கு அப்போ தாண்டி ஏறும், எனக்கு அப்போ தாண்டி இன்னும் நல்லா ஏறும். டயோங் வாங்கினேன் டயோங் ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏந்திருக்க ட்ரை பண்ணுறீங்க. அப்போ டயோங் உங்கள் நெக்லேயே அப்படியே நல்லா வாயை வச்சு முத்து கொடுத்துட்டே இருக்கா. ஏய் சூப்பராக இருக்கடி, ஆனால் நாடி சென்ட் யூஸ் பண்ணுறேன் டயோங் நகருங்களா செம்மாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கான் மேலேருந்து கீழே வரைக்கும். நீங்களும் அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே டேங்கோட அந்த பிளேஸை பிடிச்சி நீங்கள் அப்படியே கையை வச்சு இது பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி தாண்டி நல்லா பண்ணு. ஏய் கொஞ்சம் மவுத்தில் பண்ணுறேன் அப்படின்ட்டு கொஞ்சத்தை டேங்க உங்கள் மவுத்தில் வச்சுட்டு இருப்பான். டேங் பண்ணுறே அப்படின்ட்டு டேங்க அப்படியே அவ்வளோ உனக்கு இதுவாக இருக்குது. அப்படியே படுத்துட்டு அவங்களோட பேக் முழுக்க கிஸ் பண்ணுறான். ஃப்ரெண்ட்லேயும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் அப்படியே கிஸ் பண்ணி இழுக்கிறான். உங்களுக்கு ரொம்ப வலிக்குது டேங், வலிக்குது டேங் வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கீங்க. அப்படியே டேங் அதை என்ஜாய் பண்ணி மேக் அவுட் பண்ணுறான். உங்களுக்கு நல்லா வலிக்குது டேங், கொஞ்சம் பொறுமையாக பண்ணு. இருடி உள்ளே போகல, அதுக்குள்ளே பொறுமையாக பண்ணு வேண்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே இந்த மார்னிங் உங்களுக்குள்ளே போகுது. அப்படியே ஒரு 7:30க்கு தான் நீங்கள் கண்ணை மூச்சிருப்பீங்க. 2 பேரும் ட்ரெஸ்ஸே இல்லாமல் அப்படியே ஹக் பண்ணி படுத்துட்டு இருப்பீங்க. டேங்கோட அந்த பார்ட் வந்து உங்கள் பாடியில் அப்படியே பட்டுட்டு இருக்குது. இது வேறு ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் ஏந்து உட்காந்துட்டு டேங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. என் ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சு போட்டானா இப்போ நான் என்னத்தை வியர் பண்ணுவேன்? என்கிட்ட எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. ஸோ இந்த பையனை வச்சுட்டு அப்படின்ட்டு நீங்கள் திரும்பவும் அப்படியே டேங்க ஹக் பண்ணி படுக்கிறீங்க. ஓகேடா, நான் இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் நான் அந்த ஸ்டோரி லைன் யோசிக்கும் போதே நான் வந்து இந்த மேரேஜுக்கு அப்புறம் நடக்கிறது தான் கொஞ்சம் நல்லா காட்டணும் அப்படின்னு நான் யோசித்தேன். பட் வந்து சரி வேணாம், ரொம்ப டர்ட்டியாக போகும்ன்ட்டு நான் இதோட எண்ட் பண்ணிட்டேன். ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கடா, நான் எதில் விட்டனோ அதுலேயே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஸ்டோரியும் முடிச்சிடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே, டேங்கோட பர்த்டே. அண்ட் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஹாப்பியாக இருங்க டேயாங், ஹாப்பி பர்த்டே. நீங்கள் இன்னும் நிறையா சக்ஸஸ் பார்க்கணும் உங்கள் லைஃப்பில். உங்களுடைய குட் ஹார்ட்டடுக்கு நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் வித் யுவர் லவ்டு ஒன். அதுக்கு மேலே எல்லாம் சொல்ல தெரியல. நம்மளோட ப்ரேயர்லாம் டேங்க்கு போய் சேரும் நம்புவோம். சரி, அண்ட் ஆல்மீஸ் நான் லாஸ்ட்டு ஒன்று சொல்லிக்கிறேன். நான் வந்து அடிக்கடிக்கு வீடியோ போடாததுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து இப்போ எனக்கு காலேஜில் செமஸ்டர்னு ஒன்று போயின்னு இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல, எல்லாம் மன்னிச்சிடுங்க.